வணக்கம். வெல்கம் டு லாஜிக்கல் ஆயுர்வேதா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதில் பல பேர் இறந்தும் போனாங்க. எல்லாரும் பயந்து இருந்த சமயத்தில் நம்ம சித்த மருத்துவ நிபுணர்களும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து நிலவேம்பு குடிநீர் அப்படின்ற ஒரு அற்புதமான மருந்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த நிலவேம்பு குடிநீர்னால பல பேர் டெங்குவோட சீரியஸ் ஸ்டேஜில் இருந்து பிளேட்லெட்ஸ் எல்லாம் அதிகமாகி குணமடைஞ்சு வந்தாங்க. அந்த நிலவேம்பு குடிநீர் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் சித்த மருத்துவர் சுகன்யா. இந்த வீடியோ முடியும் போது நிலவேம்பு குடிநீர் பற்றி ஒரு புது தகவலை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிலவேம்பு குடிநீர்னாலே அதில் வெறும் நிலவேம்பு தான் இருக்குன்னு பல பேர் நினைக்கிறாங்க. பட் அந்த நிலவேம்பு குடிநீரில் 9 வகையான மூலிகைகள் இருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். வெட்டிவேர், விலாமிச்சவேர், சந்தனப்பொடி, பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு, பற்படாகம், இது கூட நிலவேம்பும் சேர்ந்திருக்கு. இந்த ஒவ்வொரு மூலிகைகளும் தனித்தன்மை வாய்ந்தது. அது என்னென்னு நம்ம விரிவாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிலவேம்பை பற்றி பார்ப்போம். ஜென்ரலாகவே நிலவேம்புக்கு ஜுரத்தை நீக்கிற தன்மை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் இருக்குது, விஷத்தன்மையை நீக்கிறது. விஷத்தன்மைன்னு உடனே பாம்பு விஷம், தேல் விஷம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகாமல் இருக்கிறப்போ, நம்ம வீட்டிலே ஏதோ ஒன்று பழைய சாப்பாடை சாப்பிட்றோம், இல்லை வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அது சரியாக ஜீரணமாகாமல் இருக்கும்போது ஒரு ஃபுட் பாய்சன் கண்டிஷன் வருது. அதை தான் நம்ம விஷத்தன்மைன்னு சொல்கிறோம். அதை நீக்கிறதுக்கு நிலவேம்பு ரொம்ப உதவி பண்ணுது. இந்த நிலவேம்பில் ஆண்ட்ரோகிராஃபோலைடு அப்படின்ற ஒரு சத்து இருக்கிறதா சமீப ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சத்துனால ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல் போன்ற பல குணங்கள் இருக்கு. உடலோட எதிர்ப்பு சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேன்சருக்கு எதிராகவும் இது செயல்படுவதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது வெட்டிவேர், விலாமிச்சவேர். இது ரெண்டுத்துக்கும் குளிர்ச்சி குணம் தான் அதிகமாக இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஜுரம் வருது, ஒரு 102, 103 டிகிரின்னு வரப்போ உடம்போட சூடு அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை தணிக்க இந்த மூலிகைகள் நமக்கு பெருசாக உதவுது. அந்த சூடுனால வர கண்ணெரிச்சல், தலைவலி எல்லாமே குறைக்கும். நெக்ஸ்ட்டு சந்தனப்பொடி. இதுக்கும் குளிர்ச்சி குணம்தான். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஜுரம் வரப்போ நீர் சத்து குறைபாடு ஏற்படும், அதாவது டீஹைட்ரேஷன் ஆகும். அதை ஏற்படாமல் இருக்க இந்த சந்தனப்பொடி பெருசாக உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஜுரத்தில் ஜென்ரலாகவே பல்ஸ் அதிகமாக காணப்படும். அந்த பல்ஸை சரி பண்ணுறதுக்கு உதவும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேய்ப்புடல். அந்த காலத்தில் மலேரியா ஜுரங்களுக்கு கொடுக்குற மருந்தில் இந்த பேய்ப்புடல் பெரும்பாலும் சேர்ப்பாங்க. இருமல், சளி இல்லை தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கோரைக்கிழங்கு. இதுக்கும் உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கிற தன்மை இருக்கு. அதாவது சரியாக டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டை எல்லாம் வெளியேற்றி நல்லா பசியை தூண்டுவிக்கும். நம்ம உடம்புல இருக்க கொழுப்பையும் குறைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுக்கு, மிளகு. இது நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம வீட்டு கிச்சன்லேயே இது இருக்கும். நம்ம வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்தா, இருமல் வந்திருந்தா சுக்கு காஃபி, மிளகு கஷாயம்னு நம்ம வச்சு கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த கபத்தினால வர ஜுரமோ, விட்டு விட்டு ஜுரமோ, குளிர்னால வர ஜுரத்துக்கும் இது ஒரு நல்ல மருந்து. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பற்படாகம். இதோட பேரே ஃபீவர் பிளான்ட். ஜென்ரலாக ஜுரத்துக்கு கொடுக்குற எல்லா மருந்துகள்லையும் இந்த பற்படாகத்தை சேர்ப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 9 மூலிகைகள் தான் நிலவேம்பு குடிநீரை சேருது. இந்த 9 மூலிகைகளும் ஈக்குவலா தட்ப வெப்பமா பிரிச்சிருக்காங்க. தட்பம்னா குளிர்ச்சி, வெப்பம்னா சூடு. இப்போ நம்ம பார்த்த மூலிகையில நிலவேம்பு, பேய்ப்புடல், சுக்கு, மிளகு இதெல்லாம் உஷ்ணத்தை கொடுக்குற மூலிகைகள். அதே மாதிரி
வெட்டிவேர், விளாமிச்சு, சந்தனம், கோரைக்கிழங்கு இதெல்லாம் கூலிங் எஃபெக்ட் இருக்க மூலிகைகள். இப்போ இந்த வெப்பமான மூலிகைகளும் கூலிங்கான மூலிகைகளும் சம அளவுல சேரும்போது அந்த நிலவேம்பு குடிநீரை நாம குடிக்கும்போது நம்ம உடம்புல அதிக ஹீட்டோ கூலிங்கோ ஏற்படாம சமநிலையில நம்ம உடலை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட இந்த நிலவேம்பு குடிநீர்னால பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் இதை குடிக்கலாம். இதை செய்யறதுக்கு 1 ஸ்பூன் நிலவேம்பு குடிநீர் பொடியை 200 மில்லி தண்ணியில காய்ச்சி 50 மில்லியா சுருக்கி வடிகட்டி குடிக்கணும். அதாவது 4 பங்கு 1 பங்கா சுருங்கணும். குழந்தைங்களுக்கு ஒரு 10 மில்லியும் பெரியவங்க ஒரு 30 மில்லியும் குடிக்கலாம். நிலவேம்பு பத்தி ஒரு புது தகவலை உங்களுக்கு நான் சொல்றேன். பல நாளா சர்க்கரை அளவை குறைக்க முடியாம அவஸ்தைப்படுறவங்க, இல்ல சர்க்கரை நோய் பார்டர்ல இருக்கிறவங்க இந்த நிலவேம்பை சாப்பிடும்போது அவங்க சர்க்கரை அளவு நல்லா குறையும். நீங்க எடுத்துக்கிற மருந்து கூட இந்த நிலவேம்பும் சேர்த்து எடுக்கும்போது நல்ல பலனை கொடுக்கும். இவ்வளவு நன்மைகள் வாய்ந்த இந்த அருமருந்தை அருந்தி நோயில்லா வாழ்வை பெறுவோம். நன்றி.